வணக்கம். பிஎம் கிசான் திட்டத்தில் ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு தலா ரூ. 2000 நேரடியாக பேங்க் அக்கவுண்டுக்கு வரவு வைக்கப்படும் என மத்திய அரசு தற்போது அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசானது பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமாக 4 மாதத்திற்கு ஒரு முறை ரூ. 2000 வீதம் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது விவசாயிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 20 தவணை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 21வது தவணையும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வெளியிட போகிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து 10 தவணை மட்டும்தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பணம் வராமல் பாதியிலே நின்றுருக்கும். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் இருக்குன்னு தெரியாமல் அப்ளை பண்ணாமலும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக மத்திய அரசானது தற்போது 4 கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பணம் வாங்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இனிமேல் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த 4 விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இனிமேல் நேரடியாக வங்கி கணக்கு பணம் வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல இகேஒய்சி அப்படிங்கிறத நீங்கள் பண்ணியிருக்கணும். 2வது ஆதார் அட்டையை பேங்க் அக்கௌண்ட்டோடு இணைச்சிருக்கணும். ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இதுக்கு வந்து எந்த பேங்கை கொடுக்க போகிறீங்களோ ஸோ அதோட லிங்க் பண்ணியிருக்கணும். 3வது வந்து நீங்கள் வங்கி கணக்கில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கரெக்டாக சரிபார்த்து சரியான அக்கௌண்ட் வந்து கொடுக்கணும். 4வது உங்களுடைய நில ஆவணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அதாவது பட்டாவாக இருக்கட்டும், அதே மாதிரி பத்திரமா இருக்கட்டும். ஸோ இதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டான முறையில் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வரும். இந்த 4 விஷயத்தில் இகேஒய்சி அப்படிங்கிறது கட்டாயமாக நீங்கள் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து தவணை முறை வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இகேஒய்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிஎம் கிசான் வெப்சைட் வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா பிஎம் கிசான் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா நேரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையங்களையும் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா pmkisan.government.in அப்படிங்கிற வெப்சைட் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் உள்ளே போய்க்கணும். நான் ஸ்க்ரீனில் ஒரு நாள் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. 2வது ஃபார்மர் கார்னர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அதில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இகேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஆப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. உள்ளே போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆதாரில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ அதையுமே கரெக்டாக நீங்கள் போட்டு இகேஒய்சி அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். உங்களுக்கு 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துடும். அதாவது கரெக்டான ஆவணங்கள்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகி ப்ராசஸ் முடிஞ்சிடும். நிறையா பேர் வந்து பணம் ஏறலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாமே இதை பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய தவணை முறை பணம் எல்லாமே சரியாக ஏறும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ தவணை உங்களுக்கு ஏறலையோ அதுவுமே பார்த்தீங்கன்னா சேர்த்து அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏறிடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே பயனடைஞ்சுக்கிட்டும். இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.